ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து புதன்கிழமை தியாவுக்கு தர்னிஸுக்கும் அரசு விடுமுறைனால லீவ் விட்டுட்டாங்க. போயிட்டு நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைப்போம். வாங்க போயிட்டு எடுத்துகிட்டு வரலாமா? வாங்க போவோம். திருச்சம்பளம் ஜூஸ் கடைக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தியாவும் தர்னிஸும் சாக்லேட் அடிக்கிறாங்க. அடி 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 நல்லா இருக்க? இங்கே பாருங்கள், தியா பைக்குக்கு தியாவோட சைக்கிளுக்கு வந்து நேற்று ரிப்பேர் பார்த்துட்டு வந்துட்டோம். அதில் வந்து இந்த பிபி வைக்க போகிறோம். அடி அப்படியே அடி. நீ பொத்திக்கிட்டுலாம் அடிக்கக்கூடாது. சரி இரு, மாட்டி விடுவோமா? இருங்க மாட்டி விடுவோம். தரணிஸோட பூட்டு இதெல்லாம் சைக்கிள் பூட்டு. பெல்லு பாருங்க, இது பெல்லு. வாங்கிக்கலாம் ஒவ்வொன்றா போங்க. ஓகே, என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னு பார்ப்போம். வாங்கிட்டு வந்ததை வச்சு சமைப்போம். பார்த்திங்கன்னா தக்காளி 1 கிலோ 50 ரூபா. இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா. அப்புறம் கேரட் பார்த்திங்கன்னா 10 ரூபா. இதோட வேலை வந்து 70 ரூபா வேலை முடிஞ்சிச்சு. கறி பார்த்திங்கன்னா 215 ரூபா 1 கிலோ. ஓகே, அதுக்கப்புறம் தரணிஸ் வந்து காரப்பொரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு காரப்பொரி வாங்கிட்டு வர சொன்னார். அதுக்கு தான் கேரட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் காலையில் தியா தரணிஸும் பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. இப்போ சாயந்தரம் ஒன்று சாப்பிட்ருவாங்க. ஒன்று காலையில் பிடிச்சி ஆளுக்கு பாதி எப்படின்னு எடுத்துக்குவாங்க. அப்புறம் தியா குட்டிக்கு பிடிச்ச சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு இதுதான் வாங்கிட்டு வந்தோம். பட்ஜெட் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டோம். நிறையா இருந்தால் நிறையா வாங்கலாம், கம்மியாக இருந்தால் கம்மியாக வாங்கணும். சரி வாங்க, கறியை போய் அலசிட்டு வந்துட்டு எல்லாம் சமைக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஓகே, சிக்கனை வந்து சூப்பராக கழுவிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் அறுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா கிரேவிக்கு வந்து இது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ சாதம் ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம். அரிசி வந்து முன்னாடியே நான் வந்து ஊற போட்டுட்டேன். இது எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி ஊற போட்டேன். அதனால் அரிசி நல்லா சூப்பராக வந்து நமக்கு ஊறிடுச்சு. வெறும் அரிசி தான், சாப்பாடு அரிசி தான். நாங்கள் பொன்னி அரிசி அதான் நாங்கள் எப்பயும் வாங்குவோம், அந்த அரிசி தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சாதம் செய்கிறதுக்கு வந்து ஆயில் விட்டுருவோம். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருவோம். இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கோம். நெக்ஸ்ட்டு 2 நல்ல பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்திடுவோம். ஓகே, வெங்காயத்தை நல்லா சேர்த்தியாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுரும். ஓகே, நல்லா வதங்கட்டும், நம்ம பார்ப்போம். இது வந்து பியூர் தேங்காய் எண்ணெய் தான் வந்து சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். இது கூட நம்ம தேங்காய் பால் தானே ஊற்ற போகிறோம், அதுலேயும் தேங்காய் எண்ணெய் தான் வாசம் வரும். இந்த தேங்காய் எண்ணெயிலே சமைச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நல்லா வதங்கட்டும். ஓகே, உங்களுக்கு வெங்காயம் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இது கூட வந்து ஒரு 4 பச்சை மிளகா போடுறது மட்டும்தான் நமக்கு வந்து காரம். மீதி நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கல. அதுக்கப்புறமேட்டு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கப்போம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். அதே மெத்தடில் தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து இந்த செம்பால் வந்து 1.5 செம்பு அளவுக்கு பால் ஊற்றிக்க போகிறேன். ஒரு செம்பு ஊற்றிட்டேன். இப்போ வந்து ஒரு 1/2 செம்பு அளவுக்கு பால் ஊற்றிட்டேன். ஓகே, இப்போ நல்லா வந்து இந்த பால் கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி வந்து சேர்க்க போகிறோம். நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ சாதத்துக்கு நல்லா வந்து கொதி வந்துருச்சு அந்த தேங்காய் பால்லாம். இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துருவோம். அரிசியை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டு இப்போ நம்ம வந்து மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கு தரணிஸுக்கு வந்து சிக்கன் 65 வேணுமா, தியாவுக்கு வந்து கிரேவி வேணுமா. அதனால் தரணிஸுக்கு வந்து சிக்கன் 65 வந்து எல்லாத்தையும் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருவோம். இப்போ வாங்க அடுத்து போய் கிரேவி செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ள சாதம் வெந்துட்டு இருக்குது, அது வேகட்டும். அதுக்குள்ளேயும் வந்து சிக்கனுக்கும் பிரட்டி வச்சாச்சு. இப்போ கிரேவி செஞ்சிடலாம் வாங்க. சட்டி நல்லா காஞ்சிருச்சு.
ஃபஸ்ட்டு தடவை இன்றைக்கி வந்து வெளியில் செய்கிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை கிராம்பு எனக்கு அதெல்லாம் போட்டுடலாம். அங்கே 8 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நின்னீங்கன்னா தெரியாது. 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ நல்லா நம்ம வந்து பழுத்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி, குட்டியாக இருந்தனால 2 தக்காளி எடுத்துக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 தக்காளி கூட எடுத்துக்கலாம். ஓகே, தக்காளின்னு நல்லா வதக்கிடலாம். இப்போ வதக்கையில் நம்ம வந்து உப்பு சேர்த்தலாம். ஓகே, தக்காளி வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம், அதை சேர்த்துணும். ஓகே, அது வதங்கக்குள்ளேயே நம்ம வந்து அடுத்தடுத்த பொருள்லாம் மசாலாலாம் சேர்த்துருவோம். சிக்கன் 65 பிடிக்குமா, கிரேவி பிடிக்குமா? எனக்கு சிக்கன் 65 தான். சிக்கன் 65 தான். ஓஹோ, அதான் பிடிக்குமா? ஆமாம். சரி. இப்போ வந்து தியா வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவா. அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துருவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருவோம். அடுத்ததாக நாட்டுக்கோழி குழம்பு மசாலா, அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அது ஒரு ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிறோம். இது கூட வந்து மல்லித்தலையை நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் போட மறந்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திடுவோம். அடுத்ததாக வந்து கறியை இறக்கணும். நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதை வந்து உள்ளே இறக்கிறோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸில் வந்து ஊற்றிடுவோம். ஒரு 1/2 லெமன் வச்சுருக்கோம். நாங்கள் வெளியே வந்து சமைக்கிறது எங்களுக்கு பிஸியோ இல்லையோ ஓரமாக வேணும். ஓகே, லெமன் ஜூஸ் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவில் வந்து தேங்காய் பூ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா 1 ஸ்பூன் போட்டு சோம்பு போட்டு அரைச்சி பேஸ்ட். நம்ம தேவையான வந்து தண்ணி ஊற்றி ஓகே, ஜாரை கழுவி அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது, அதையும் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி அதையும் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திடுவோம். ஓகே, இப்போ நல்லா கொதித்து வரட்டும், வேக வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், கிட்டல எப்படி நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் சிக்கன் 65 பவுடரை பார்க்கலாம் வாங்க. ஓகே, எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அங்கே போய் நம்ம இது எடுத்து வரவங்களையும் இப்போ போட்டுருவோம். ஓகே, இப்போ நான் வந்து அதை என்ன கண்ணை காட்டுறேன், பேசணும்னா என்ன பேச மாட்டியே நீ, அப்படியே ரொம்ப நல்லவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதம் வந்து நம்மளோட சாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொண்டாது பக்கத்தில் காட்டுப்பா. நம்மளோட சாதம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு தியாவுக்கு வச்சிடும். காரம் இல்லாமல் தான் எல்லாமே செஞ்சுருக்கேன், சாப்பிட்றணும். ஓகே, நம்மளோட குஸ்கா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா கிரேவி, இது கூட கிரேவி, அப்புறம் சிக்கன் 65. இன்னும் பிடிக்காதுங்க, வைங்கிற ஓஹோ. வச்சுக்கோங்க. தியாவோட பிளேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
தரணிஸ்க்கு போட்டு வச்சிருவோம். தரணிஸ்க்கு சாப்பிடுவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. குடு தரணிஸ், நான் கேமராமேனா இருக்கேன். நீயும் பாப்பாவும் சாப்பிடு. வேண்டாம் நீயும் அண்ணனும் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே தியா, தானி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சுட சுட இருக்கு. நேராக உட்காரு தியா. காலை கீழே போட்டு அப்படி உட்கார். இப்போ தியா சொல்லுவா பாருங்க டேஸ்ட். அந்த சொல்லிட்டா பாருங்க. இப்போ தரணிஸ் சொல்லுவோம். தரணிஸ் சொல்லுவோம். தரணிஸ் வந்து மொழியாலேயே சொல்லிடுவோம். என்ன தரணிஸ்? ஓகே சரி சாப்பிடு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து சாப்பிடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லலாம் என்ன ஃபெஷன்லாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.